அவர் ஜப்பானில் ஒரு சிறிய விவசாய கிராமத்தில் பிறந்தார். அவரது குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்தது. அவர்கள் அனைவரும் மிக குறைந்த பணத்துடன் ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்தனர். அவருக்கு 9 வயதாக இருந்தபோது அவர் பள்ளியை விட்டு வெளியேறி தனது குடும்பத்தை ஆதரிப்பதற்காக ஒரு சிறிய கடையில் வேலை செய்யத் தொடங்கினார். அவர் ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து கடையை சுத்தம் செய்து கடை வேலைகளை செய்து முடித்த பின்னர் தனது முதலாளியின் குழந்தைகளை கவனித்து வந்தார். சில ஆண்டுகளுக்குப் பிறகு விதி அவருக்கு ஒரு புதிய பாதையை காட்டியது. அவருக்கு ஒரு மின்சார நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. அங்கு அவர் லைட் பல்புகள் மற்றும் சொக்கெட்டுகளில் ஆர்வம் காட்டினார். ஒவ்வொரு இரவும் அவர் சொந்தமாக கற்றுக்கொள்ளவும் பரிசோதனை செய்யவும் தொடங்கினார். ஒரு நாள் அவர் தானாகவே ஒரு ஒளி சொக்கெட்டின் மேம்பட்ட பதிப்பை உருவாக்கினார். அவர் மிகவும் உற்சாகமடைந்து அதை தனது முதலாளியிடம் காட்டினார். ஆனால் அவரது முதலாளி அதில் ஈர்க்கப்படவில்லை. அத்தகைய தயாரிப்பு ஒருபோதும் வேலை செய்யாது என்று கூறினார். அவர் நிராகரிக்கப்பட்டாலும் அவர் தனது யோசனையை நம்பினார் மற்றும் தன் மீது நம்பிக்கை வைத்தார். அவர் சொந்தமாக ஏதாவது செய்ய விரும்பினார். தனது சொந்த நிறுவனத்தை தொடங்கினார். தனது நண்பர்களிடம் இது சம்பந்தமாக உரையாடினார். ஆனால் அவர் தனது நிரந்தர வேலையை விட்டுவிட்டு தனது சொந்த நிறுவனத்தை தொடங்குவது புத்திசாலித்தனமல்ல என்றனர். காரணம், அவருக்கு அனுபவம் இல்லை, பணமும் போதிய அளவு இல்லை மற்றும் எந்த கல்வியும் இல்லை என்பது பகிரங்க உண்மையாயிருந்தது. இருப்பினும் அவர் தன்னை நம்பினார். எனவே அவருக்கு 22 வயதாகும்போது அவர் ஒரு பெரிய முடிவை எடுத்தார். அவர் தனது நிலையான வேலையை விட்டுவிட்டு தனது சொந்த சிறிய உற்பத்தி நிறுவனத்தை தொடங்கினார். அவரும் அவரது மனைவியும் தங்கள் சிறிய வீட்டில் சாக்கெட்டுகள் தயாரிக்கத் தொடங்கினர். அவர்கள் இருவரும் வீடு வீடாகச் சென்று அதை விற்றனர். ஆனால் எந்த கடை உரிமையாளரும் இந்த சாக்கெட்டுகள் மீது ஆர்வம் காட்டவில்லை. அவர்களுக்கு எந்த ஆர்டரும் வரவில்லை. மாதங்கள் கடந்து சென்றன. இன்னும் அவர்களால் தங்கள் தயாரிப்புகளை விற்க முடியவில்லை. அவர் தனது தளபாடங்களை விற்று சிறிது காலம் உயிர் வாழ கடன் வாங்கினார். பல நாட்கள் அவர் இந்த சொந்த தொழிலை விட்டுவிட்டு ஏதாவது வேலைக்கு போகலாமா என்று நினைப்பார். ஆனால் காலையில் சூரியன் உதிக்கும் போது அவர் ஆர்டர்களை தேடி தெருக்களில் இறங்கினார். மேலும் ஒரு நாளை கடந்தார். பின்னர் அவர் கிட்டத்தட்ட திவாலாகிவிட்ட ஒரு காலம் வந்தது. அவர் தனது கனவை கைவிடுவதற்கு மிக நெருக்கமாக இருந்தபோது அவரது வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது. என்றுமில்லாமல் அன்று அவர் தனது முதல் 1000 சாக்கெட் துண்டுகளுக்கான பெரிய ஆர்டரை பெற்றார். அந்த முதல் பெரிய ஆர்டருக்கு 100 ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று அவரது நிறுவனம் 2,50,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டுள்ளதுடன் ஆண்டு விற்பனை $65 பில்லியன் மேல் என்ற ரீதியில் வளர்ந்து அவரது நிறுவனத்தின் தயாரிப்புகள் இப்போது உலகம் முழுவதும் விற்கப்படுகின்றன. இவை அனைத்தும் கல்வி மற்றும் பணமில்லாத ஒரு மனிதனால் சாத்தியமானது. அவரிடம் இருந்ததெல்லாம் தன்னம்பிக்கை மட்டுமே. அவரது பெயர் கொனோசுகே மட்சுஷிதா. அவர் தனது சிறிய வீட்டில் தொடங்கிய நிறுவனம் இப்போது உலகம் முழுவதும் பானாசோனிக் என்ற பெயரில் அறியப்படுகிறது. வெற்றி என்பது நீங்கள் எவ்வளவு படித்தவர் அல்லது உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பது மட்டுமல்ல. வெற்றி என்பது தன்னம்பிக்கை பற்றியது. எனவே நீங்களும் வெற்றியை தேடுகிறீர்கள் என்றால் வேறு யாரும் உங்களை நம்பாவிட்டாலும் உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த ஒரு அதிசய வாய்ப்புக்காக காத்திருங்கள்.